ஜென்மஸ்தானத்தை தான் இவ்வளவு நாள் மீனராசிக்கு இருந்தாருங்க. அவர் இப்போ 12க்கு வந்துட்டாரு. ராகு சமசப்தமத்தில் இருந்த கேது இப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். இந்த பலனை என்னங்கிறத ஒரே வரியில சொல்ல முடியாது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு வழங்குது. உன்னாலதான் இது முடியும், உடனே வான்னு போன் போட்டு உங்களை கூப்பிடலாம். ஆனா அதுக்கெல்லாம் உசுப்பேத்தனா உசுப்பேறாம என்னால முடியல, நான் ஒரு வேலையில இருக்கேன், நீங்க அதை தவிர்க்கிறது உங்களுக்கு முக்கியம். ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையில ராகு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க, ஜாதகம் பார்க்குறவங்க 80% மார்க் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம், அதை வச்சு ஒரு பலன். அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க, அதை வச்சு ஒரு பலன். அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன், அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன். இன்னொரு 5வது தான் முக்கியமான பலன், அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாத்துவாங்க. அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் இருக்குன்னு ஒருத்தவரை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும். ராகு எங்க இருக்காரு, ராகுக்கு என்ன பார்வை இருக்கு, இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். நிறைய மொழிகளை பேசணும், நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு 11ஓட சம்பந்தப்படுதா, 9ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே. கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர். குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம். அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான். அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்குது அப்படிங்கறத தெளிவா கேளுங்க. ஏன்னா ஜென்மஸ்தானத்தை தான் இவ்வளவு நாள் மீன ராசிக்கு இருந்தாருங்க. அவர் இப்போ 12க்கு வந்துட்டாரு ராகு. அப்புறம் உங்களுடைய சமசப்தமத்தில் இருந்த கேது இப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். இந்த பலனை என்னங்கிறத ஒரே வரியில சொல்ல முடியாது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு வழங்குது. முதல் விஷயம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது. உங்களுடைய குடும்பத்துல ஏற்படாமல் தட்டி தட்டி போகி கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இப்போ உங்களுக்கு கைகூட வரப்போகுது. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகல, அல்லது உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, அல்லது உங்களுக்கே கல்யாணம் ஆகல, அல்லது உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கல, அல்லது உங்களுக்கே குழந்தை பிறக்கல, அல்லது வெளிநாடுக்கு செல்ல முடியல, வேலை சரியானபடி கிடைக்கல, அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கேதுவும் ராகுவும் மாறுறதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு குழந்தை, அதே மாதிரி தொழில் அபிவிருத்திக்கு தொழில், வெளிநாடு போய் வேலை செய்யணும், அல்லது உள்நாட்டிலே நல்ல வேலை கிடைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல பலன் கிடைக்க போகுது. முதல்ல என்னென்ன பாசிட்டிவ்ங்கிறத சொல்றேன். இப்போ 7ஆம் பாவத்திலிருந்து கேது சூரியனாக மாறுற.
சூரியனாக மாறக்கூடிய கேது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சனியாக மாறக்கூடிய ராகு பகவானும் முக்கியம். ராகு பகவான் 12ஆம் பாவங்கிறதுனாலங்க, 12ஆம் பாவத்துக்கு மாறுறதுனாலங்க வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு. மீனராசிக்காரங்க ரொம்ப நாளா வெளிநாடே போக முடியல, அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன், அதே நாட்டில் எனக்கு ஒரு குடி உரிமை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது வெளிநாட்டிலேயே எனக்கு ஒரு நல்ல தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எந்த சூழ்நிலை வெளிநாடு சம்பந்தப்பட்ட எப்படியான ஒரு மனோரதம் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை பூர்த்தி செய்ய போறாரு ராகு பகவான். முதல்ல அவருடைய பார்வை உங்களுடைய 2ஆம் பாவத்தையும் உங்களுடைய 10ஆம் பாவத்தையும் பார்க்கிறாரு. அதனால இந்த நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்திலே தனம் தானியம் அதே மாதிரி நிறைய சம்பத்துகள் உயர்வுகள் ஏற்படும். 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இன்னொரு முக்கியமானது உங்க பேச்சிற்கு மரியாதையும் உயரும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனாலங்க ஜீவனஸ்தானம் வலிமை அடையும். ஒரு தொழில் பண்றீங்க அல்லது ஒரே ஒரு வேலை பார்க்குறீங்க, அப்படி இருந்தீங்கன்னா இன்னொரு தொழில் சேர்ந்து பார்த்து வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அல்லது நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதே வேலையிலே ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கும். நல்லா கவனிங்க. அப்புறம் இந்த கேது பகவான் 6ஆம் பாவத்துல போறாரு. இது உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் என்னங்கிறத தெளிவா சொல்றேங்க. குடும்பத்துல கொஞ்சம் செலவு அதிகமா கொடுப்பாரு. எது சம்பந்தப்பட்ட செலவு அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவ செலவுகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். எனக்கே நிறைய கையிருப்பு இருக்குங்க, இல்லது எனக்கு கடனே வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லைங்க, அல்லது நான் கடனே வாங்க மாட்டேன், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிதான், அந்த கேது பகவான் இப்போ 6ஆம் பாவத்துல போறதுனால நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், எந்த வயதினராக நீங்கள் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை கேது கொண்டு பகவான் கொண்டு போய் நிறுத்துவார். அது சின்ன கடனா இருக்கலாம், ஒன்னும் வெறும் 10 ரூபாய் கடனா இருக்கலாம், இல்ல 10 லட்சம் ரூபாய் கடனா இருக்கலாம், இல்ல 10 கோடி ரூபாய் கடன் அல்லது 10,000 கோடி ரூபாய் கடனா இருக்கலாம். ஆனா கேது பகவான் உருவாக்குவார். இதை நீங்க கவனிச்சுக்கணும். இந்த கடன் வாங்குறதுனால நல்லதாக மாற்றணும். அந்த கடனை ஒரு சுப முதலீடா செய்யணும். ஒரு 10 ரூபாய் இந்த கடன் வருதுன்னா அந்த கடனை பெருக்குவதற்கு என்ன வேலையோ அதை நீங்க கவனிச்சு செஞ்சீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ராகு பகவான் முதல்ல குரு பகவானினுடைய சாரத்துல தான் வாங்கி போறார். அப்போ குருவாக மாறுறார். உங்களுடைய சொன்ன பாருங்க, எந்த நட்சத்திரத்துல போறாங்களோ அந்த நட்சத்திராதிபதி வேலையையும் செய்வாங்க ராகு கேது. அப்போ ராகு பகவான் முதல்ல குரு பகவானினுடைய நட்சத்திரத்தை தான் வாங்கி போறாரு. அது எது வரைக்கும் போறாருன்னா ஏப்ரல் 26, 2025 ஆகஸ்ட் மாசம் 30 2025 வரை இந்த குரு பகவானுடைய சாரத்துல தான் ராகு போறாரு. அந்த குரு பகவானுடைய சாரத்துல போறதுனாலங்க குரு பகவான் ஆக்டிவேட் செய்யறாங்க. குரு பகவான் ஆக்டிவேட் செய்யறது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏங்கிறத சொல்றேன். பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு குரு தசை அமோகமான தசை. ஏன்னா ஜென்மஸ்தானத்திற்கு உண்டான தசை அல்லது 10ஆம் பாவத்திற்கு உண்டான ஜீவனத்திற்கான தசா புத்தி. ஆனா மீனராசிக்காரங்களுக்கு குரு தசை எப்ப வரும்? ஒன்று 4 வயசோட முடிஞ்சிருக்கும், ஒன்று 4 வயசுல முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லை என்றால் 80 வயதிற்கு மேல்தான் வரும். ஒன்று 4 வயசுலயே முடிஞ்சிருக்கும் அல்லது 80 வயதிற்கு மேல்தான் குரு தசை வரும். இப்போ குரு திசையினால மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனா குரு திசை நல்லது. குரு திசை வந்தா நல்லது, ஆனா காலத்தில் வந்திருக்காது.
அப்போ என்ன செய்யணும்னா, குரு பகவானுடைய சாரத்தில் ராகு பகவான் போவதனால ஒரு குரு திசை என்ன என்ன நன்மையெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்குமோ அதையெல்லாம் இப்போ ராகு பகவான் கொடுத்தே ஆகணும். அதை எப்ப கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 26, 2025 ஆகஸ்ட் மாசம் 30 2025 வரை, சரியா சொல்ல போனா சரியா 5 மாசம் இதை தரார். இந்த 5 மாசத்துல இந்த குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதையெல்லாம் ராகு பகவான் நடத்தியே வைப்பார். அதனால ஒரு நன்மை உங்களுக்கு உண்டு. இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது பகவான் சுயசாரத்திலே 6ஆம் பாவத்திலே செல்றாருங்க. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஜனவரி மாசத்தில் இருந்து 2026 செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது பகவான் சுயசாரத்திலே போகிறார். 6ஆம் பாவத்திலே கேது பகவான் சுயசாரம் வாங்குவது தேவையற்ற படையிலே உங்கள் மீது ஒரு கோர்ட் வழக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவத்துல கேது போவதனால தேவையற்ற வழக்குகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு. அதனால நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, தேவையற்ற ஏதோ ஒரு பிரச்சனை, இங்க வாங்க சார் அப்படின்னு யாராவது கூப்பிடுறாங்க, உங்க நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க போய் நிக்கிறது, அல்லது தேவையற்றபடியிலே ஒரு பகையை நீங்களா வளர்த்து கொள்வது, ஊருக்கு உபகாரம் பண்ண போறேன்னு ஒரு பிரச்சனையும் உங்க தலையில வாங்கிக்கிறதுலாம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா கேது பகவான் 6ஆம் பாவத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் ஏத்துவார். நீங்க சும்மா இருந்தா கூட உங்க நண்பர்கள் உன்னாலதான் இது முடியும், உடனே வான்னு போன் போட்டு உங்களை கூப்பிடலாம். ஆனா அதுக்கெல்லாம் உசுப்பேத்தனா உசுப்பேறாம என்னால முடியல, நான் ஒரு வேலையில இருக்கேன், நீங்க அதை தவிர்க்கிறது உங்களுக்கு முக்கியம். அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க மீனராசிக்காரங்க. இவ்வளவு நான் சொல்றேன், இருந்தாலும் நீங்க அதை கேட்காம போய் இந்த கேதுக்கு போய் மாட்டி நீங்க பிரச்சனையில மாட்டிட்டீங்க. இதுல இருந்து உங்களுக்கு மீள முடியாத ஒரு பிரச்சனை வந்துட்டு, அவனுக்காக போனேன், இல்ல அவனுக்காக நான் கடனை வாங்கி திடீர்னு கொடுத்தேன், அவன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என் பணத்தை கொடுத்தேன், அவனுக்காக நான் போய் இந்த சண்டையை போட்டேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கேது உங்களை காட்டி பிடிச்சுப்பாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல மாட்டிட்டீங்கன்னா என்ன செய்யணும், அதுல இருந்து எப்படி நிவர்த்தி ஆகணும், அல்லது இது வராமல் எப்படி செய்யணும் அப்படின்னா, எளிமை. உங்களுக்கு 5ஆம் பாவம், அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் பாவம், இது ரெண்டுக்கும் யாரு அதிபதினா, இதுக்கு சந்திரன், இங்க சனி பகவான். சந்திரனாலே பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. ஆக பௌர்ணமி தினத்துல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, இதுல இருந்து நிவர்த்தி ஆகும். அப்புறம் 11ஆம் பாவம் சனி பகவானுடைய ஆட்சி இருக்கிறதுனால ஐயப்பன் வழிபாடு, ஐயப்பனுக்கு மாலை அணிந்து போயிட்டு வாங்க. நான் ஒரு பெண்ணுங்க, நான் எப்படிங்க மாலை அணிஞ்சு போக முடியும் அப்படின்னா, எவர் ஒருவர் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லுகிறாரோ அவருக்கு உங்களால் முடிந்த தட்சணையோ அல்லது அரிசியோ நெய்யோ அவருக்கு உண்டான அந்த காய வஸ்திரமோ வாங்கி கொடுத்து செய்யுங்க. அது மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க செய்யுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா இந்த கேது பகவானினால் ஏற்படக்கூடிய 6ஆம் பாவத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்க நிவர்த்தி செய்யலாம். ஆல்ரெடி மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நிவர்த்தி ஆகலாம். இப்ப மீன ராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி வேற நடக்குது. இப்போ ராகு பகவானும் 12ஆம் பாவத்துக்கு வராங்க. இந்த இவர் சொல்லும் மாதிரி, ஏன்டா ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு, இப்போ போய் நீ கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்பான். அது மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை 7.5 சனி போயின்னு இருக்கு. இப்ப ராகு பகவானும் 12ஆம் பாவத்திற்கும் 6ஆம் பாவத்திற்கும் கேது வருகிறார். அதனால புதிய செயல்கள், புதிய வகையான பிரச்சனைகள்ல புதிய வகையான பண பரிமாற்றங்களை தவிர்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. மீனராசிக்காரங்க பௌர்ணமி தினத்துல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க, அமோகமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. சிவாய நமஹ. இப்ப பாருங்க, ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ, ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர்
ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 5 விதமான தன்மை மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க.